எக்கா ஏ லட்சுமி அக்கா நில்லுங்கக்கா. எக்கோ லட்சுமி அக்கா. அக்கா லட்சுமி அக்கா எப்படி பாக்காம பாருங்கக்கா. எக்கா தெரியுமா இப்படி கோவப்பட்டுட்டு தெரியா நம்ம அவ சோரத்தினால பாத்துட்டா இல்ல நல்லா வச்சு விழுங்கி இருப்பா. அதான் பாத்துட்டனால கோவத்துல தெரியா. நீ விடாத கூப்பிட்டுட்டே இரு கொஞ்சம் சிரிக்கணும்ல. விடாத சின்னவனே விடாத. நீயா இல்ல லட்சுமி அக்காளான்னு பாத்துருவோம். எக்கா லட்சுமி அக்கா. எக்கா இங்க ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கக்கா. பாம்பு கீழே இறங்குங்கம்மா 2 பேரும். அம்மா அந்த அக்கால பயமுறுத்தக்காக சொன்னேன். அதுக்கு உள்ள என் மேல வந்து தொங்கியாடுவேன். இப்ப வாங்க இடுப்புல எடுத்துட்டு தெரிய வாடி வந்து தொங்கியாடுவேன். என்ன பாம்பு கடிச்சா ஒண்ணு இல்லையோ. அவ எப்படி அசிட்டு போறா பத்தியா. பயத்துல தானே அவளுக்கு மேல ஏறி நின்னா. ஆமா அக்கா பொத்துன்னு கீழ தூக்கி போட்டுட்டா. வசந்தி அக்கா இங்க கொஞ்சம் வாங்கக்கா. என்ன விஷயம்னு தெரியலையே. ஒரு நடிப்பா எல்லாம் சிரிச்சிட்டு போறா. ஆமா அக்கா வாங்க என்னன்னு போய் பாப்போம். ஆயம்மா என் காலு போச்சு. பாவேரிய பாம்பு பாம்புன்னு சொல்லி தள்ளி விட்டு எங்க போனோனே தெரியல. இங்க என்னக்கா சரியா. அக்கா எலும்பி வாங்க. இல்ல வேண்டாங்க நானே போறேன். அதெல்லாம் பிடிச்சிடுவோங்க. பையன் வந்துருங்க. அல்முடி உங்களோட 4 முடியையும் கொடுத்து காப்பாத்துங்க. உயிருக்கு போராடிட்டு கிடக்கவா உங்களுக்கு நக்கலனா 4 சில்லாட்டைய வச்சு நக்கலனா. எக்கா கை பத்தலனா காலை பிடிச்சாது வாங்கக்க. பார்த்து வாங்கக்க. ஸ்டெடி கோ. அது ஒண்ணும் வேண்டாம் நாங்களே வருவோம். என் உயிரே போனாலும் சரி உன்னை நம்பி கை தர மாட்டேன். பாத்தியா எப்படி சொல்லியான்னு. அவ கஷ்டத்துல இருக்கே அதனால தானே நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிட்டோம். அவ எப்படி சொல்லியா பாத்தியா. ஆங்கக்கா அவ எப்படியாவது பழச்சிட்டு போவா. நம்ம போவோம். அதெல்லாம் வந்துருவேன். ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுக்க. இன்னும் இந்த வைக்கல மட்டும் அங்க தூக்கி போட்டானே வையேன். ஆளுவா ஈஸியா எடுத்துடுவோங்க. சரி லட்சுமி நீ இரு. உனக்கு கால்ல அடிபட்டுறதுல நாங்களே தூக்கி வைத்தோம். சரிக்கா. அம்மா வா வேகமா கொண்டுட்டு போவோம். போட் வண்டி போட். வசந்தி அக்கா வேக வேகமா வேலை செஞ்சு குடிக்கிறத பார்த்து டவுட்டா இருக்க. நம்ம தான் சின்ன பொண்ணு லட்சுமி அக்காக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும். நம்மள தவிர வேற யாராவது லட்சுமி அக்காக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்களா. இதெல்லாம் நல்ல வேலை செஞ்சாதான் அவிய நம்மளுக்கு கொஞ்சமாவது சம்பளம் தருவாங்க. ஆமா அக்கா இப்ப நம்ம சாதாரணமா வேலை செஞ்சு தந்தா நம்மளுக்கு 10 ரூபாய் கொடுப்பாவ. இதுவே நல்லா வேலை செஞ்சு 1 மணிக்கூர் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு 10 ரூபாய்க்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுவாவ இல்ல. அப்படிதானேக்கா. போட்டு தாரே உமா. இது லட்சுமி அக்காவா. சாரிக்கா நான் தெரியாம வைக்கல முட்டைன்னு சொல்லி நினைச்சு தூக்கிட்டு போயிட்டேன். பைத்தியக்காரி கொஞ்ச நேரத்துல ஹார்ட் அட்டாக்கே காட்டிட்டா. கடைசில என்ன தூக்கி மிஷின்லயே போட்டுருவா. எக்க சாரிக்கா. ஒருவேளை வீட்ல வச்சு வளர்த்தால்வலா இல்ல கட்டி போட்டு வளர்த்தால்வலா தெரியல. சாரிக்கா இன்னு நான் இப்படி பண்ணவே மாட்டேங்க. தாய் கலவிக்கு என்ன போகம் வருது. சரி தாய் கலவி இனி நான் தாய் கலவின்னு விழிக்கவே மாட்டேன். இப்போ மாதிரி இனி நான் தாய் கலவின்னு விழிச்சா அப்பா எனக்கு அடி கொடுங்க. லட்சுமி வீட்டுக்கு நெல்லு மூட்டை அனுப்பி வச்சிருக்கேன். அதுல ஒரு வண்டி வரும். அதுல யாரும் எல்லாரும் போயிடுங்க. லட்சுமி அக்கா நல்ல வேலை அவிய ஏன் கிட்ட வரலங்க. என்ன
இல்லக்க முன்னாடி உங்களை நெல்லு மூட்டைன்னு நினைச்சவங்க தூக்கி போட பார்த்திருப்பேன்ல. ஆமா. அதே மாதிரி அவியலை வைக்கோல் மூட்டைன்னு நினைச்சு அவியலை அங்க தூக்கி போட பார்த்திருப்பேன். சரி சரி சும்மா தானே சொன்னேன், கோவப்படாது. சரி வாங்க போவோம் வாங்கக்க. மாலோ பார்த்து ஒண்ணுமே சொல்லாம போறோம் மாலோ. இருக்கட்டுக்க சின்ன பொண்ணுகிட்ட கூப்பிட்டு வாங்கலாம். விளங்கிறோம். அவளே ஒரு மெண்டல். இல்ல வீடு யாராவது சொன்னாலே கலையை விடுன்னு சொல்லிட்டு நிப்பா. அவள்கிட்ட கூப்பிட்டு கேட்க வரால. என்ன இவ்வளவு இன்னும் ஆளகானா? ஆமா பத்தியலக்க. ஏ உமா, ஏ வசந்தி அக்கா. இப்பதான் கரெக்டா இருக்கு. போலாம் போலாம். ரைட். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு பைசா தாரங்க. உமாலோ நம்மளே பைசா கேட்க ரெடியாட்டு இருந்தா அவங்களே சொல்லிட்டாங்க பைசாவை பார்த்து. பணம் எல்லாம் எதுக்கு லட்சுமி? ஒரு அவசரத்துக்காக எங்களை கூப்பிட்ட. இன்னும் மழை வர மாதிரியே இருக்குன்னு சொன்ன பத்தி அதனால பைசா வேண்டாம் லட்சுமி. எதுக்கு? இல்லக்க இன்னைக்கு வேலை ரொம்ப கஷ்டம் பாத்தீங்களா, அதெல்லாம் டக்கு டக்குன்னு நீங்க முடிச்சு தந்துட்டீங்க மழையிலயும். அதான்க்க வீட்டுக்கு போனோன்னு உங்களை நான் பைசா தந்துடுறேன். எனக்கு எல்லாம் பைசா எதுக்கு லட்சுமி? பைசா வேண்டாம் லட்சுமி. என்ன வேணா ராக்காத. என்ன பண்ணு, சம்பளம் வேண்டான்னு சொல்லியாங்க ராணி அக்கா. நீ வேணான்னு சொல்லு. ரொம்ப சௌரியம். நீங்க சொல்ல வேண்டியதானே. சவுண்ட் போடாத சின்ன பொண்ணு. நம்ம நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச சின்ன பொண்ணு. அதான் அந்த லட்சுமி அக்கா பார்த்தாவே இல்ல. அந்த பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கலையேன்னு அந்த லட்சுமி அக்காவுக்கு உறக்கமே நைட்டு வராது. நம்ம எதுக்கு சின்ன பொண்ணு அடுத்தவளுக்கு உறக்கத்தை கெடுக்கணும்? அதனாலதான் சொன்னேன், அடுத்தவளுக்கு உறக்கத்தை ஏன் சின்ன பொண்ணு நம்ம கெடுக்கணும்? ஆவத்தை போட்டு நம்ம சம்பளத்தை வாங்கிட்டு போவோம். சொல்லு அந்த அக்காட்ட கூப்பிட்டு. எனக்கெல்லாம் ரூபாய் வேண்டாமா, உங்களுக்கு அண்டி மட்டும் ரூபாய் சொல்லியே. லட்சுமி அக்கா சவுண்ட் போடாத சின்ன பொண்ணு. எங்களுக்கு அண்டி மட்டும் சொல்லண்டா. சொல்லி அங்க லட்சுமி அக்கா. சவுண்ட் போடாத. சொல்லி அங்க லட்சுமி அக்கா. என்ன? லட்சுமி அக்காக்கு உமாக்கும் அது ஒண்ணு இல்லக்க. எனக்கு உமாளுக்கா சம்பளம் வேண்டாம்னு சொன்னேன். அதப்பே உங்கள்ட்ட சொல்லக்குன்னு நிக்கா. நல்முடி அப்படியா சொன்னிய? அவியலுக்கு உறக்க வராதுன்னு சும்மா பைசா கேட்டமா. அதப்பே எங்களுக்கு வேணும்னு சொல்லி எடுத்து காட்டியா. லட்சுமி அக்கான்னு சொல்லி உயிர் போற அளவு கூட்டிட்டு கிடந்தா என்ன? ஒருத்தர் கடிச்சிட்டு இருக்கிறியா? ஒன்னும் இல்லக்கா, சும்மா அதை கூட்டு பார்த்தேன். ஆமா, கூட்டு பார்த்தா கறிய பாத்துங்க. லட்சுமி அக்கா எப்பா எக்கா லட்சுமி அக்கா பல்ல பாருங்கக்கா. முட்டு பல்ல அழகி, முத்து முத்து சொல்ல அழகி. மேல பேர அழகி, சிக்கி வச்ச கால அழகி. கொழுந்து வத்தல தரட்டா. குருவி கொண்டே தொடட்டா. குருவி கொண்டே தொடியதெல்லாம் இருக்கட்டு. ரெண்டு கம்பியில நீங்க அடிபட்டு தொங்கிராங்க. உள்ளுக்குள்ள குலுங்குதடி உச்சத்தல்ல வேர்க்கதடி. உள்ளுக்குள்ள குலுங்குதடி உச்சத்தல்ல வேர்க்கதடி.